என் அம்மா உயிரோடு இருக்கும்போது எங்கள் அக்கா வீட்டுக்கு என்னையும் என் பொண்டாட்டியும் வர சொல்லுவாங்க. ஆனால் வரும்போதெல்லாம் எங்கள் அக்கா ஆஃபீஸ் போன பிறகு நான் கூப்பிடுவேன், வா ட்ரெயின் ஏற்றுறேன்னு. இல்லை இல்லை இப்போ கூட்டமாக இருக்கும், நான் ஒரு 11 மணி இல்லை 1 மணிக்கிட்ட போய்க்கிறேன், அப்போ தான் கூட்டம் கம்மியாக இருக்கும், நான் முரளி அண்ணனை கூட்டும் போக சொல்லன்னு சொல்லுவாள். கடைசியாக பார்த்தா தெரியுது இந்த மாதிரி விட்டு வந்ததை அவள் தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்தி அவனை மயக்கிருக்கிறா. எனக்கு இது ரொம்ப நாளாக தெரியல. ஆனால் ஒரு நாள் வண்டியிலேருந்து விழும்போது 2 பேரும், இதுவன் வந்து மவுண்ட் ரோட்டில் விழுந்ததாக சொன்னான், ஆனால் என் பொண்டாட்டி கூடாஞ்சேரியில் விழுந்ததாக சொன்னான். ஆனால் 2 பேரும் ஒரே நாளில் தான் அடிபட்டுருந்துச்சு. எனக்கு அன்றைக்கே சந்தேகம் வந்துச்சு, எங்கள் அம்மா சாவத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, எந்த ஒரு ஆதாரமும் இல்லை சொல்லக்கூடாதுன்னு விட்டேன். ஆனால் கடைசி அது 1 வருஷத்துக்குள்ளேயே எங்கள் அக்காவையும் அம்மாவையும் ஒரே நாள்லேயே சாவச்சிட்டான். சாவடிச்சுட்டு அந்த வந்த எல்ஐசி காசு, பிஎஃப்பு, அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சு, பிஎஃப்பு, நகை, கிராஜுவிட்டி, செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் சேர்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 லட்சம் மிச்சமாக வந்திருக்கும். அதை வச்சுக்கிட்டு இவளுக்கு வீடு கட்டுறது, என் பொண்டாட்டியுடைய தங்கச்சிக்கு வீடு கட்டுறதுன்னு எல்லாமே நடந்துகிட்ருக்கு. என் பொண்டாட்டியுடைய வீட்டில் கூட்டி குத்துன்னு இருக்கிறானுங்க 2 பேரை சாவச்சிட்டு வந்த காசில். இதில் என் குழந்தைங்கள என்கிட்ட 2 வருஷமாக காட்ட விடாமல் பேச விடாமல் பண்ண அமக்கலத்தில் தான் எனக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி எங்கள் அண்ணன் காசு கொடுத்து உதவுறானான்னு தெரில. ஆனால் எல்லாமே கேடுகாலம் தான். ஆனால் இது வரைக்கும் அவங்க வந்து மாட்டலை. ஏன்னா 2 பேரும் இவங்க தலைச்சின்னு கொரோனா டைமில் செத்ததுனால 2 பேரையும் எரிச்சிட்டாங்க. அழகாக மாட்டலையேன்னு மறுபடியும் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. பார்த்தீங்களா, ஒரே நாள் 2 பேரும் ஒரே நாளில் கொரோனா சாக்கு வச்சு சாவச்சிட்டு இப்போ என் பொண்டாட்டியை கொண்டு போய் மெட்ராஸில் தான் இருக்கான். இந்த 3 வருஷமாக கேஸ் போயிட்டுருக்குது என் மேலே. அதாவது என்ன கேஸு, நான் என் பொண்டாட்டியை கொண்டு போகிறேன்னு சொல்லி டிவிசி கேஸ் போட்டு வச்சிடறாளுங்க. ஆனால் உண்மை என்னென்னா இவனுக்கு தான் வந்து சேர்ந்து கள்ளக்காதலுக்காக 2 பேரை கொலை பண்ணிடுறானுங்க. இந்த கேஸில் அவனுக்கு என்னன்னா ஒரு நாள் மாட்டியே தீரணும். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன்.